ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 10க்கான பேராஜம்பல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேராஜம்பல் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பிஃபோர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேராஜம்பல் சால்வ் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களால் அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்ட்டு பார்ப்போம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஜென்ரலாக எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது அதுதான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கொஞ்சம் டைம்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் எதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஹவ்வெவர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த சென்டென்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வராதுன்ட்டு நான் எலிமினேட் பண்ணிடுறேன். டிஸ்பைட் அப்படின்றதும் ஃபஸ்ட்டு வராதுன்ட்டு எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்க 3 சென்டென்ஸில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மூணுமே படித்து பார்த்துட்றேன். Iraq, rich in history and culture, has long been a crossroad for ancient civilization, including the Sumerians, Akkadians, Babylonians and Assyrians. ஓகே, ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அவங்களோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்ட்டு ஒரு 4 இதுவை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கிறேன். த மாடர்ன் நேஷன் வித் இட்ஸ் வைப்ரண்ட் சிட்டிஸ் லைக் பக்தாத் அண்ட் பாஸ்ரா கண்டினியூ டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மிடில் ஈஸ்ட். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மாடர்ன் நேஷன் சொல்கிறாங்க. ஆனால் எந்த நேஷனை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக முன்னாடி தான் பேசியிருப்பாங்க. அது எனக்கு அதனால் இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த கண்ட்ரியோட ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் சச் ஆஸ் தோஸ் இன் ஹுர் அண்ட் பேபிலோன் attract tourist and historian alike, offering a glimpse into the storied past. ஓகே, இது அவங்களோட கண்ட்ரியோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ், அவங்களோட பழங்கால அவங்களோட கண்ட்ரியோட ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் பற்றி தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்கிறாங்க, ஹுர்ரு, பேபிலோன் இதெல்லாம் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரியன்ஸையும் இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்ட்டு 4 சொல்லியிருக்காங்களா. அப்போது இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்னால் அதோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர்னால் என்னது, அவங்களோட நாட்டோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் தானே வரும். ஸோ நான் அப்போ எனக்கு ஏக்கப்புறம் ஈன்றது பேர் ஆகுது. இது நான் எப்படி பேர் பண்ணுறேன்னா, இது சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுதுன்னா ஈஸியாக பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஈராக் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதை பற்றி பேசியிருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரோட பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்தந்த கண்ட்ரியில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத அதுதான் இங்கே ஈல பேசியிருக்காங்க. அவங்களோட ஏன்ஷியன் ரூயின் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் சச்சாஸ் அப்படின்னு சொல்லி ஹுர் அண்ட் பேபிலோன் இதெல்லாம் டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஏவும் ஈயும் பேர் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக இதை பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏஇ தான் பேர் ஆகுது. ஸோ ஏஇக்கு அப்புறம் ஏல என்ன பற்றி சொல்கிறாங்க, ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். தென் ஈல எதை பற்றி பேசியிருக்காங்க, இதெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுன்ட்டு அவங்களோட ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தென் ஈல அவங்களோட டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஏஇ பேர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 3 சென்டென்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன வரும் அப்படின்றத பேர் பண்ணணும். இப்போது இங்கே நம்ம இப்போ படித்து பார்ப்போம். இங்கே மாடர்ன் நேஷன் வித் வைப்ரண்ட் சிட்டிஸை. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் மிடில் ஈஸ்ட்டில் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இது ஈக்கு அப்புறமா வருமானு கேட்டால் வராது. ஏன்னா ஈல பேசியிருக்கதே வேறு, பியில் பேசியிருக்கதே வேறு. ஸோ அப்போ எனக்கு ஈக்கும் பிக்கும் பேர் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது முழுக்க உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்குறேன். ஹவ்வெவர் இன் ரீசன்ட் டிகேட் the country has faced significant challenge including political instability, economic struggles and conflict. ஓகே, however அப்படின்னா இப்போது இந்த இருப்பினும் இது கான்ட்ராஸ்டாக இருக்கிறது தானே. ஸோ முன்னாடி பாசிட்டிவ் பற்றி பேசியிருப்பாங்க, பின்னாடி நெகட்டிவ் பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று இல்லைனா நெகட்டிவ் பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க, பின்னாடி பாசிட்டிவ் பற்றி பேசியிருப்பாங்க. however அப்படின்ற வார்த்தை வரும்போது இதை நம்ம கனெக்டர்ஸில் படிச்சிருப்போம்.
இந்த ஹவ்வெவர், டிஸ்பைட்டு இது எல்லாமே வந்து சென்டென்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்தால் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த ஹவ்வெவர்லாம். ஸோ இந்த ஹவ்வெவர் வார்த்தைக்கு முன்னாடி ஒன்று பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க, இல்லைன்னா நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இங்கே பாசிட்டிவ்னா இங்கே நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் ஃப்ரண்ட்டில் நெகட்டிவாக பேசியிருந்தாங்கன்னா பின்னாடி வந்து பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. அப்போ தான் இந்த ஹவ்வெவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த சீல என்ன சொல்கிறாங்க, ரீசன்ட் டிகேட்ஸில் வந்து கண்ட்ரி வந்து ஒரு நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது, இன்க்ளூடிங் எதுலலாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸு, கான்ஃப்ளிக்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கண்ட்ரி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ்வெவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன பற்றி தான் பேசியிருக்காங்க, நெகட்டிவாக பேசியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ரீசன்ட் டிகேட்ஸில் என்ன ஆகுது, கண்ட்ரி வந்து நிறைய சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுதுன்ட்டு நெகட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போது எனக்கு ஆப்வியஸாக எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஹவ்வெவர் அப்படின்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான் பேசியிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே டி படித்து பாருங்கள், டிஸ்பைட் தீஸ் சேலஞ்சஸ். ஸோ இதில் ஒரு கீவேர்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன கீவேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்ட்ரி ஹஸ் ஃபேஸ்டு சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இருந்த போதிலும் தீஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஸ்பைட்டுமே வந்து அதோட கான்ட்ராஸ்ட் தான். இப்போ இங்கேயுமே ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஸோ டிஸ்பைட் அப்படின்னு இருக்கா, ஸோ இதுவுமே சேம் அதே தான், முன்னாடி பாசிட்டிவ் பின்னாடி நெகட்டிவ், இல்லைனா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் வரும். ஆனால் இங்கே வந்து கண்ட்ரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டீயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பைட் இருந்த போதிலும் தீஸ் சேலஞ்சஸில் வந்து ஈராக் வந்து ஒரு கீ பிளேயராக வந்து இருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அண்ட் வாஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ்னால இன்னமும் வந்து ஈராக் வந்து ஒரு மெயின் பிளேயராக இருக்காங்க இந்த ரீஜினல் ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்படின்ட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்போது டிஸ்பைட்டுக்கு அப்புறமா இங்கே என்ன பேசியிருக்காங்க, பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக முன்னாடி எனக்கு என்னவாக தான் பேசியிருப்பாங்க, நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. ஸோ நான் இதை வச்சே சியும் டியும் ஒரு பேரண்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ சியில் however in recent decades the country has faced significant challenges, நெகட்டிவாக பேசியிருக்காங்க ஹவ்வெவருக்கு அப்புறம். ஸோ நெகட்டிவ், அப்போ டிஸ்பைட்டுக்கு முன்னாடி நெகட்டிவ். ஸோ டிஸ்பைட் தீஸ் சேலஞ்சஸ், இங்கே வந்து டிஸ்பைட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அண்ட் வாஸ்ட் ஆயில் ரிசர்வ்னால ஈராக் வந்து ஒரு கீ பிளேயராக இருக்காங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நெகட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு சியும் டியும் ஒரு பேர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாசிட்டிவாக தானே பேசியிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அண்ட் வாஸ்ட் ஆயில் ரிசர்வ்னால அவங்க வந்து இன்னமும் ஒரு கீ பிளேயராக இருக்காங்க. ஆனால் இங்கே பிலையும் அதானே சொல்லியிருக்காங்க, மாடர்ன் நேஷன், அவங்களோட வைப்ரண்ட் சிட்டிஸ் லைக் பஹத், பாஸ்ரா, இதனால வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு டிக்கு அப்புறம் பி வரும்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது சி வந்து நம்ம முன்னாடி என்ன பற்றி பேசியிருக்காங்க, பாசிட்டிவ் அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ ஏவும் ஈயும் பாசிட்டிவாக தானே சொல்லியிருக்காங்க, அவங்களோட கண்ட்ரியை பற்றி, அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஏஇ வந்து பாசிட்டிவ், ஏஇயில் வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்களா. ஸோ சி நெக்ஸ்ட்டு சி டி பி, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா நம்மளோட ஹவ்வெவர், டிஸ்பைட் இந்த ரெண்டு கனெக்டர்ஸ் வச்சே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கனெக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் கனெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இது கொடுக்கும். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் நீங்கள் போடும்போதே தெரியும், கைட்லி மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதில் நிறைய இந்த கனெக்டர்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. மெயினாக மெயின்ஸ் லெவல்லையுமே கனெக்டர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஹவ்வெவர், டிஸ்பைட் வச்சு இந்த பேராஜம்பிள் போட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன பற்றிருக்காங்க, ஈராக்கோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு ஈல வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பற்றி பேசினதுனால அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஓஇயும் பேர் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ ஹவ்வெவர் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ ஹவ்வெவர்னால் முன்னாடி பாசிட்டிவ் பின்னாடி நெகட்டிவ், இல்லைனா முன்னாடி நெகட்டிவ் பின்னாடி பாசிட்டிவ், இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஹவ்வெவரில் வந்து எனக்கு ஹவ்வெவர் இன் ரீசன்ட் டிகேட்ஸ் த கண்ட்ரி வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த சென்டென்ஸில் பின்னாடி நெகட்டிவாக பேசியிருக்கிறதுனால ஆப்வியஸாக ஹவ்வெவருக்கு முன்னாடி பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. ஸோ ஏஇசி பேர் ஆகுது.
ஓகேங்களா. ஸோ டீல என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா, இருந்த போதிலும் இந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் ஈராக் வந்து ஒரு கீ பிளேயராக வந்து இருக்காங்க அவங்களோட ஜியோ பாலிட்டிக்ஸில். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்குலாம் வந்து ரொம்ப டீப் மீனிங் புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஆனால் படிக்கும் போதே வந்து உங்களால் அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஸ்பைட்டுக்கு முன்னாடி இங்கே நெகட்டிவ் பின்னாடி வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போது ஆப்வியஸாக எனக்கு வந்து முன்னாடி வந்து நெகட்டிவ் தான் பேசியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து சியில் தானே நெகட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ சிடி பேர் ஆகிடுச்சு. டிக்கு அப்புறம் இங்கே பாசிட்டிவ் தானே. ஸோ அவங்களோட எந்த சிட்டிஸ்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பாக்தாத், பாஸ்ரா, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், இதனால் வந்து கண்ட்ரிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க மிடில் ஈஸ்டில் அப்படின்ட்டு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ ஏஇசிடிபி இதுதான் ஆன்சர் இதுக்கு. நான் வந்து இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஹவெவர், டிஸ்பைட், இந்த 2 வார்த்தையை வச்சு நம்ம எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்றது தான். ஓகேங்களா. தேங்க்யூ.